அவர்கள் கிண்டல் செய்ததை பார்க்கிறோம். அப்பொழுது எலியா என்ன பண்ணினார்? கோபத்துல, கர்த்தரின் நாமத்தினாலே நான் உங்களை சபிக்கிறேன் என்று சொல்ல, எங்கேயோ இருந்த 2 கரடிகள் உடனே ஓடி வந்து 42 பிள்ளைகளை கொன்று போட்டது என்று பார்க்கிறோம். ஒரு சாதாரண மனிதன், அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவனுடைய இருதயம் விசனப்பட்டு அவன் கோபப்பட்ட பொழுது அந்த கோபத்தோடு இணைந்த ஆவி என்ன? ஒரு மனிதன் சபிக்க கரடிகள் வந்து அவன் சொன்னதை செய்யுமா? அப்போ ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு தீர்க்கதரிசியானவன் கோபப்படும் பொழுது அந்த கோபத்திலே கர்த்தருடைய கோபமும் மறைமுகமாக வெளிப்பட்டு விட்டது. ஒரு தீர்க்கதரிசியின் கோபத்தை அங்கீகரிக்கிற தேவனுடைய கிருபையானது, வல்லமையானது, மகிமையானது தன்னுடைய சொந்த குமாரனுடைய கோபத்திற்கு எப்படிப்பட்ட தீங்கை இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்க கூடும். ஆகவே அவருடைய கோபம் வெளிப்படாதபடிக்கு கிறிஸ்துவானவர் பண்ணின ஒரு ஜெபமே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னார்.